வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எம்டி மிஸ்டர் நாகேந்திரன் அவர்களை மீட் பண்ண வந்திருக்கோம். வந்திருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா செரேசா ரிட்ரீட். அதை பற்றின மேலும் விவரங்கள் சார் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸாக கேட்டுட்டு இருந்தாங்க லோ பட்ஜெட்ஸில். இந்த ப்ராஜெக்ட் அதுக்கேற்ற ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கம்பெனிலேருந்து சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரியான பட்ஜெட்டில் இங்கே வில்லா அப்படின்றத பிளான் பண்ண முடியும் சார்? ஆக்சுவலி இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனை தான் சார் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த லொக்காலிட்டியில் நான் எனக்கு பிளாட் போதும், ஸோ அதுக்கப்புறம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற சொல்கிற கிளைண்ட்டுக்கு நம்ம பண்ணி தரோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை நான் இமீடியட்டாக பில் பண்ணி வரணுன்ற கிளைண்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் சார். ஸோ இந்த லொக்காலிட்டியில் மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஒரு 45 lakhs பட்ஜெட், 40 to 50 lakhs பட்ஜெட்டில் வில்லா பார்க்குற கிளைண்ட்டுக்கு இந்த லொக்கேஷன் ஆப்டாக இருக்கும் சார். இப்போ என்ன மாதிரியான பீப்புள்ஸ்லாம் இங்கே வாங்கிட்டு இருக்காங்க சார் வீட்டுக்காக? சார் ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸும் இங்கே வாங்கியிருக்காங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, எருங்காட்டு சிப்காட் கோட்டையில் ஒர்க் பண்ணுறவங்க, உரகடத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, படப்பையில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ ஐடி செக்மெண்ட் இருக்கவங்க தான் அப்படின்றது எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸுமே ஸோ இந்த லொக்கேஷனில் வாங்குறாங்க சார். மெயினான விஷயங்கள் என்ன, கனெக்டிவிட்டி. ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிலேருந்து ஆக்சஸ் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. உரகடம், படப்பை, ஸ்ரீபெரும்புதூர் எல்லா லொக்கேஷனுமே வந்து மேஜராக கனெக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறதால இந்த லொக்கேஷன் எல்லாமே சூஸ் பண்ணுறாங்க சார். ஓகே சார். அது மாதிரி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது சார். நம்ம சைட் என்னென்னா எல்லா ரோட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப க்ரீனிஷாகவே கொடுத்துருக்கீங்க. என்ன ரீசன்னால இப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை சார், ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக சார் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கள் எல்லா சைட்டும் ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணிவிடுவோம் சார். ஓகே சார். செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து அவினிட்ரீஸ் கொடுத்துருவோம். இது இல்லாமல் வந்து பிளாக் டாப் ரோடு, எட்ஜ் டு எட்ஜ் வந்து ரோட் போட்டு கொடுத்துருவோம் சார். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸோ உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும், சைட் ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும். அவினிட்ரீஸ் கொடுத்து தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம் சைட் கம்ப்ளீட்டாகவே. ஏன்னா சைட் வாங்குறவனுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான் சார். ஸோ உள்ளே வரப்பே அந்த ஒரு அவங்களுக்கு கொடுக்குற நம்ம அந்த இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா சைட்டுமே இப்படி தான் சார் இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி சைட்டில் பார்த்தேன், அங்கங்கே டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இபி பார்க் இதெல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்த்தேன். இது வீடு கட்டி வர்றவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா சார்? இபின்றது எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 350 plots வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 350 plotsன்னா ஒரு 250 வரைக்கும் நாங்கள் வில்லாவாக பிளான் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் கேட்குற விஷயங்கள் இபி. ஸோ இபியில் வந்து மற்ற ப்ராஜெக்டை ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, மற்ற ப்ராஜெக்டில் போய் கேட்குறோம், ஸோ அங்கே வந்து சப்ளை கம்மியாக இருக்குது, இந்த இஷ்யூ வந்து மேஜராக சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா உள்ளே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே கொண்டு வந்துட்டு நாங்கள் இபி ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் வீடு கட்டுறாங்க அப்படின்றதால இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்களுக்கு சப்ளை ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதால நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொவைட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதுக்கான ஒர்க்கு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கான ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு சார். ஓகே சார். இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சொல்கிறீங்க, இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா சார்? இருக்குது சார். ஆக்சுவலாக இது பஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஒரத்தூர் வரைக்கும் சர்வீஸ் இருக்குது சார். ஸோ இது வந்து மார்னிங் டைம்லேருந்து ஈவினிங் வரைக்குமே இருக்குது. பர் டேக்கு வந்து 8 சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். ஓகே சார். அப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் வாங்கினா இமீடியட்டாக வீடு கட்டி வந்துடலாம், தாம்பரத்துலேருந்து பஸ்ஸில் வந்துடலாம், கரெக்ட் தானே? கண்டிப்பாக சார். நீங்கள் தாம்பரம் ஏறினீங்கன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸில் நீங்கள் இறக்கலாம். ஓகே சார். ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் சார். ரோடுமே பார்த்தேன் எல்லா சைட்லேயுமே சின்ன சின்ன ரோட்ஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம சைட்டில் எதனால சார் மினிமம் 24 feet கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்லையுமே வீடு கட்டி வராங்க சார். ஸோ வீடு கட்டி வரப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு காருன்றது அத்தியாவசியமாகிடுச்சு. ஓகே சார். ஸோ அதனால தான் எல்லா ரோடுமே 24 feet ரோட கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து 40 feet ப்ளஸ் 30 feet இது மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். ஓகே சார். இப்போ இங்கேருந்து மேஜர் கனெக்டிவிட்டினா எப்படி சார் கனெக்ட் பண்ணலாம் சார்? ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோட மிகப்பெரிய ஹைலைட்டே கனெக்டிவிட்டி தான் சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வண்டலூர் டு உரகடம் ரோடு, அடுத்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ இது 2 ரோட்டையும் கனெக்ட் பண்ணுற இன்டர் கனெக்டிங் லிங்க் ரோடு தான் சார் நம்ம சைட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரத்தூர் போகிற ரோடு. ஓகே. ஒரத்தூர் ப்ளஸ் வந்து காவனூருக்கு அடுத்து காட்டாங்குளத்தூர் சார். ஆக்சுவலாக வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 6.4 kilometers ஜிஎஸ்டி ரீச் பண்ணிடலாம். ஸ்கூல்ஸு காலேஜஸ்ன்னு இப்போ வீடுன்னா மேஜராக அது எதிர்பார்ப்பாங்களா சார்? அப்போ ஸ்கூல் செக்மெண்ட் காலேஜ் செக்மெண்ட்னா இங்கே என்னென்ன இருக்குது சார்? சார் ஆக்சுவலாக இங்கே நம்ம சைட்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 kilometers ரேடியஸில் 8 ஸ்கூல் கவர் ஆகிடுது சார். நமக்கு இன்னைக்கு படப்பையிலே வேலம்மாள் ஸ்கூல் வந்துடுச்சு சார். படப்பையில் வேலம்மாள் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ரோட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 kilometers போனீங்க அப்படின்னா பாரதியா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் இன்டர்நேஷனல் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிவாக்க ஜங்ஷனில் ஸ்ரீநிகேதன் இருக்குது, ஆல்வின் இன்டர்நேஷனல். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணி டெக்னோ ஸ்கூலு, நடிசன் ஸ்கூலு, எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஆக்சஸ் இருக்குது சார். நம்ம சைட்டில் இருந்து நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் ஆக்சஸ் இருக்குது. இப்போ அப்ரூவ்னு எடுத்துட்டுனா எப்படி சார்? இது என்ன மாதிரி அப்ரூவல் நீங்கள் வாங்கியிருக்கீங்க சார்? ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது டிடிசிபி அப்ரூவல் சார். ஓகே சார். இப்போ ரெரா அந்த மாதிரி சொல்கிறாங்களா சார்? டிடிசிபி வித் ரெரா பண்ணியிருக்கோம் சார். ரெரா அப்ரூவோட தான் இருக்குது. ஓகே சார். இது பேங்க் லோன்லாம் எப்படி சார்?
பண்ணலாம் சார். நீங்கள் எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் ப்ரொவைட் பண்ணலாம் சார். எல்லா பேங்க்ல இருந்துமே 80% வரைக்குமே அப்ரூவல் இருக்கு. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து SBI, HDFC, ஆக்சிஸ், டாடா கேபிட்டல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இது எல்லாமே நம்ம ஏபிஎஃப் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கிளைண்ட் என்ன பேங்க்ல கேட்குறோம் அந்த பேங்க்ல நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே சார். இது பிளாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் சைஸ்னா என்ன சைஸ்லேருந்து ஸ்டார்டிங் சைஸஸ் இருக்குது சார்? ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே கொடுத்துருக்கோம் சார். 800 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இருக்குது சார் பிளாட் சைஸ். ஓகே சார்.